தங்கமான வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நீங்கள் கேட்ட மாதிரி லோ பட்ஜெட் அருமையான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூர் வடவழியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வடவழியில் எங்களுக்கு லோ பட்ஜெட் வீடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு 30 அடி தார் ரோட் பேஸில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. பாருங்கள், நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளோ சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மொட்டை மாடி போய் நானே காமிக்கிறேங்க. ஒரு வடக்கு பார்த்த சைஸில் சூப்பரான எலிவேஷனில் லைட் அண்ட் டார்க் கலரில் நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்து சூப்பரான பிளானிங்கில் கட்டியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே ரூஃப் டாப் வர பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங் ஏரியாலே வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான டீக்குட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16க்கு 16 சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹாலுங்க. நீங்கள் எல்லாமே ஸ்பேசியஸாக வேணும்னு எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடு நல்ல ஸ்பேசியஸான வீடுங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேசியஸான லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும் அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகுங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியாங்க. ஆமாங்க, டைனிங் கம் கிச்சன் ஏரியாங்க. நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நிறைய கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது போகிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் ஏரியா செல்ஃபும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் நிறைய பொருட்கள் வச்சுருக்கனால உள்ளே காமிக்க முடியலைங்க. சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் பெட்ரூமுங்க. ஆமாங்க, இது ஒரு ஸ்மால் சைஸில் கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளியில் சோமையம்பாளையன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றி இயற்கை கொஞ்சம் அழகில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம், ஸ்டெப்ஸுக்கு கீழே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. வாங்க மொட்டை மாடி போய் காமிக்கிறேன். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு, எப்படியான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த பில்டர் நம்ம ஃப்ரெண்டு தாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 7-8 வீடு நம்மளே முடிச்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள், சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் மலை அடிவாரம் அப்படியே வெளியே அப்படி நேச்சரோட ஒண்டி மலைக்கு கீழே ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுவும் வடவள்ளி ஏரியாவில் எங்களுக்கு லோ பட்ஜெட் வீடு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான லோ பட்ஜெட் வீடு நாங்கள் தேடி கொண்டு வரோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.